கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான அறிவிப்புகளை தமிழக அரசு சார்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு இப்போது அறிவித்திருக்கிறார். அதில் முதல் அறிவிப்பாக தூய்மை பணியாளர்களுக்காக 6 சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதில் முதல் திட்டமாக தூய்மை பணியாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு, அவர்கள் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும், மருத்துவ சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தங்கம் தென்னரசு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இரண்டாவதாக தூய்மை பணியாளர்களுக்கு பணியின் போது இருந்தால் ஏற்கனவே வழங்கப்படும் நிதியுடன் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்ற முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். மூன்றாவதாக தூய்மை பணியாளர்களுக்கு தொழில் தொடங்கினால் அவர்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் கடன் தொகை வழங்கப்படும் என்ற புதிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அடுத்து அவர்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். நான்காவதாக தூய்மை பணியாளர்களுக்கு என பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் நான்காவது முக்கியமான அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருப்பது தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படும். காலையில் அவர்கள் அதிகாலையில் பணிக்கு வரும் அந்த பணியாளர்களுக்காக காலை உணவு திட்டம் வழங்கப்படும். மற்றும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் எந்த பள்ளிகளில் பயின்றாலும் அவர்களுக்கு உயர்கல்வி கட்டண சலுகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஐந்தாவதாக நகர்ப்புறங்களில் உள்ள தூய்மை பணியாளர்கள் அதிகாலையில் பணிக்கு வர இருப்பதால் அவர்களுக்கான உணவுகளை இலவசமாக அவர்கள் பணியிடங்களுக்கு சென்றே வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. ஆறாவதாக தூய்மை பணியாளர்களுக்கு வீடு, சொந்த வீடு கனவை நனவாக்கும் வகையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக 30,000 தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்புகளில் வீட்டு மனைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. ஏழாவதாக கிராமப்புறங்களில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளில் அங்குள்ள வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முன்னுரிமை அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த சொந்த வீடு கனவு நனவாக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கடந்த 13 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. கல்வி, மருத்துவ காப்பீடு, காலை உணவு, வீடு, தொழில் தொடங்க கடன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது.